எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. வெங்காயம் பாருங்கள், மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு. சில நேரங்களில் இந்த மாதிரி வெங்காயம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம். எவ்வளோ வெங்காயம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பெரிய பெரிய வெங்காயமும் இருக்கும், சின்ன சின்ன வெங்காயமும் இருக்கும். வெங்காயத்தை இப்படி டப்பாலேயே போட்டு வைக்கக்கூடாது, கீழே பரவலாக கொட்டி விட்டுறணும். இல்லைன்னா இத்து போயிடும், கருகருன்னு இத்து உள்ள புழுக்கள் வந்துடும். அதை கொட்டி விட டைம் இல்லாமல் வச்சுருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய வெங்காயம் அரிய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிக்கன் குழம்புக்கு தான் அரியிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்றைக்கி காலையிலே சிக்கன் குழம்பு தான். சண்டேனாலே சிக்கன் தானே. 3 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். 3 டம்ளர் தான் எப்பயுமே, காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்து 3 டம்ளர் சாப்பாடு காலையிலே வச்சுருவேன். மாமனாருக்கு மட்டும் கறி குழம்பு ஆகாது, அதனால் அவருக்கு மட்டும் தட்டைப்பயிறு குழம்பு செய்கிறேன். இது ரெகுலராகவே உண்டு. எப்போல்லாம் நான் சிக்கன் குழம்பு செய்கிறேனோ அப்போல்லாம் அவருக்கு தட்டைப்பயிறு, இல்லைன்னா பாசிப்பயிறு, இல்லைன்னா பருப்பு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அதுதான் ரொம்ப ஈஸியாக வேலையும் முடியும். அதுக்கப்புறம் மோர் சிலிப்பி எடுத்தாச்சு. எவ்வளோ வெண்ணெய் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சிற வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு, அடுத்த விலாகில் காமிக்கிறேன். மாமனாருக்கு தனியாக தாளிச்சிட்ருக்கிறேன் தட்டைப்பயிறு குழம்பு. இந்த சைடு சாப்பாடு விசில் வந்துட்டுருக்கு. அந்த சைடு தட்டைப்பயிறு குழம்பு தாளிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி எழுந்திரிச்சதே பார்த்திங்கன்னா லேட்டுனா எத்தனை மணின்னு நினைக்கிறீங்க? 6 மணி. 6 மணிக்கு எழுந்திரிச்சாலே லேட்டு தான் எனக்கு. ஏன்னா சண்டே ஹாலிடே கிடையாது, ஒர்க்கிங் டே தான். அதனால் சண்டேவும் எப்போயும் 4 மணி, 4:30, 4:45 இந்த டைமுக்கு தான் எழுந்திரிப்பேன். சண்டே பிரணீத்துக்கு தெரப்பி சென்டர் லீவு தான், அதனால் எனக்கும் சண்டே லீவு. ஆனால் ஹஸ்பண்டுக்கும் மாமனாருக்கும் சண்டே லீவு கிடையாது, அவங்களுக்கு அது ஒர்க்கிங் டே. அதனால் அவங்க 2 பேரும் காலையில் ஒர்க் போவாங்க. அதனால் அவங்க போகிறதுக்குள்ளே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே முடிச்சாகணும். இன்றைக்கி எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக லஞ்சு தனியாகலாம் செய்யலை. மொத்தமாகவே சாப்பாடு காலையிலத்துக்கும் அதுதான், மத்தியானத்துக்கும் அதுதான். கறி குழம்பு காலையிலே வச்சுட்டேன், காலையிலையும் அதுதான், மத்தியானமும் அதுதான். அப்புறம் தயிர் நைட்டு உர ஊற்றி வச்சுட்டேன். மோரும் சிலிப்பி எடுத்து வச்சுட்டேன். மாமனாருக்கு தனியாக தட்டைப்பயிறு குழம்பு தனியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதுவும் காலையிலத்துக்கும் அதுதான், மத்தியானத்துக்கும் அதுதான். ஏன்னா எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டு, 6 o'clock ஆயிடுச்சு எழுந்திரிக்கும் போது. 6 o'clock எழுந்திரிச்சா கடகடன்னு ஒரு 8 o'clock சமைச்சு முடிக்க முடியாது. ஏன்னா பிரணீத்தும் எழுந்திரிச்சிட்டான்னா அவனை பார்க்குறக்கே சரியாக இருக்கும், சமைக்க முடியாது. இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இந்த வெங்காயம் கறி குழம்புக்கு தான் அரிஞ்சிருக்கேன். இதை நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2ஆக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். நான் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கறி குழம்புக்கு நம்ம ஒரு வெங்காயத்தோலை உரிச்சிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக 2ஆக கட் பண்ணி அப்படியே தண்ணியில் போட்டு, தண்ணியில் லைட்டாக ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் தனியாக ஈஸியாக வந்துடும், கண்ணும் எரியாது. ஈஸியாக அந்த வெங்காயத்தோலை உரிச்சிட்டு அதில் கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய், குறுமிளகு இதெல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி வடை சட்டியில் வச்சு ஒட்டுக்காவே வணக்கிக்குவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தனியாக, சீரகம் தனியாக, தனித்தனியாக வணக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, நான் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக வணக்கிக்குவேன். இது ஒரு குயிக்காக சமைக்கிறதுக்கான விஷயந்தான். கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய், குறுமிளகு எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய், குறுமிளகு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்க வணக்கி எடுத்து ஒரே சட்டியில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சிக்கனை வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காயை மட்டும் தனியாக போட்டு அரைச்சிக்கிறது. தேங்காயை மட்டும் தனியாக போட்டு அரைச்சி இந்த கலவைக்குள்ளேயே ஊற்றி வச்சிடுறது. ஸோ ஃபைனலாக கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கலவையை எடுத்து உள்ளே ஊற்றி ஒரு 2 minutes 3 minutes நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும், நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நான் சொல்கிறது
இது வந்து கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் பக்கங்களில் இந்த மாதிரி செய்வாங்க. சில பக்கம் வந்து கறி குழம்பெல்லாம் வேறு மாதிரி வைப்பாங்க. இது திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்டைலு. இது வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குயிக்காக சமைச்சிடலாம். இது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். சிக்கனை மூடியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். குலுக்கி விடணும், அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து குலுக்கி வச்சுருவேன். அப்போ தான் நல்ல ஈவனாக வெந்து வரும். ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம பாத்திரம் கழுவுறது, மிக்சியில் அந்த கலவையை அரைச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு குயிக்கான ரெசிபி தான், ஈஸியான ரெசிபி தான். நான் அரைச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள். தேங்காயும் அரைச்சி அந்த இதுக்குள்ளேயே ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இதை ஓப்பன் பண்ணி விட்டு அப்பப்போ குலுக்கி விட்டுட்டு, இல்லைன்னா இப்படி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவேன். நல்லா வெந்திருக்குதான்ட்டு ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, இன்னும் வேகலை அப்படின்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுருவேன். அது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவிக்கலாம். எல்லா பாத்திரத்தையும் கழுவி கமுத்திட்டு அரைச்சி வச்சுருந்த கலவையை எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த கலவையை உள்ளே ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டோம்னா சரி, டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி.